இந்த பிக் பாஸ் ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தண்ணி வந்து இவங்க பிடிச்சி தான் கொண்டு போய் குளிக்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே தண்ணியில் போய் கை வச்சுருக்காரு. நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க லான்ச் எபிசோடில் சபரி வந்த உடனே சபரிக்கிட்ட ஒரு டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. டிசிஷன் எடுக்கணும்னு. அதாவது ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணணுமா ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சபரி சொல்லுவார், நம்ம மேபி இங்கே க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு அங்கே வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியிருப்பாரு, அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஆக்சுவலி அது க்ளோஸ் ஆனதில் என்ன ஆகிடும்னா வீட்டுக்குள்ளே உள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆகி வெளியில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியும் பிக் பாஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சபரி இப்படி பண்ணால் அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் இதே அவங்களுக்கு என்ன ரிசல்ட் தேவையோ அதை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இந்த மாதிரி என்ன பிரவீன்ராஜ்னா யாருன்னு சொல்லிடுறேன். விஜய் டிவியில் சீரியலெல்லாம் வில்லன் ரோல்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, என்ன தண்ணி இவ்வளோ ஸ்லோவாக வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானா வினோத்ங்கிறவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திவாகர் வந்து ரொம்ப எல்லாரையும் உங்களுக்கு படித்தாலும் புரியாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. இப்படி கையெல்லாம் காமிச்சு பேசுகிறாரு. இப்படி போயா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கை காமிச்சு பேசுகிறாரு. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. சரி நம்மளும் கொஞ்சம் பொறுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தற்பெருமை பேசிகிட்டே இருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் என் மேலே வைத்தறிச்சல், நான் ஒரே வருஷத்தில் 5 படம் நடிச்சிட்டேன்னு என் மேலே வைத்தறிச்சல், என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸ் மேலே பொறாமை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ கானா வினோதும் அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோரா சின்க்ளேருங்கிற பொண்ணும் துஷாருங்கிற அந்த பையனும் 2 பேருமே வந்து ரொம்ப காமாக ஸ்வீட்டாக அப்படி தான் நடந்துட்டுருக்காங்க. 2 பேருமே வந்து எதுவும் பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் சிக்கிற மாதிரி இல்லை. அண்டு கொஞ்சம் கூலாக எடுத்துக்கிறாங்க. என்ன பேசினாலுமே மற்றவங்களுமே இவங்க 2 பேர்த்துட்டையும் பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து டக்குன்னு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. அப்புறமா நந்தினி வந்துட்டு தண்ணி கேட்குறாங்க. அப்போ வந்து பிரவீன்ராஜ் வந்து அவரோட பக்கெட்டில் பாதி பக்கெட்டு ஷேர் பண்ணுறாரு. சரி நீங்கள் பாதி தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கோங்க, பாதி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு கெமி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கெல்லாம் அரிப்பு வந்துடும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா, இது என்ன இவ்வளோண்டு தண்ணி வச்சு எப்படி குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அதை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு பாத்திரத்தில் தான் இன்றைக்கி எல்லோரும் தண்ணி பிடிச்சி குளிக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி வருது இல்லையா, எல்லாருக்கும் நிறைய எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. இந்த மீன் டைம் அந்த வந்து ஃபஸ்ட் டே வேக்கப் சாங் போட்டுடுறாங்க. எங்கள் ஏரியா உள்ள வராத தனுஷ் சாங் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறமா திவாகர் வந்து தனியாக வந்து கேமராவில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டே எல்லோரும் என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க, ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டு போட்டவுடனே நான் அதுக்கு டான்ஸ் ஆடி என்னோடய மூடை எலிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லாமல் விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் வாயை விடுறதுனால தான் எல்லாருமே அவர்கிட்ட சண்டைக்கும் வராங்க. ஆனால் எல்லாருக்கும் அவரை பிடிக்கவும் இல்லை. 2மே உண்மை தான். ஸோ இவர் வந்துட்டு அதை நான் தான் விக்டிமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் இப்போதைக்கே தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. துஷாரும் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா துஷாரும் அரோரா சின்க்ளேரும் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.